Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், எல்லாத்துக்கும் ஒரு டைட்டில் நீங்க ஒர்க் பண்ணிருப்பான்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரு மாஸ் இன்ட்ரோ கார்டு வருது சார். அது மாதிரி இப்ப அண்ணனுடைய படங்கள்ல அது இதுன்னு கட் பண்ணி ஒன்று பண்ணா ஒர்க் ஆகும் சூப்பரா. டைட்டில் போட்டு சொல்லிட்டு கேலக்ஸி ஸ்டார் கேலக்ஸி ஸ்டார் என்று அழைக்கப்படுவார். விண்வெளி நாயகா. ஓகே ஓகே. அதுல உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் வைப் ஆயிடுவோம். ஆஸ் யூஷுவல் காமெடி தான். மதுரை முத்து சார் கூடவே சேர்ந்து ஃபுல்லா காமெடி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதான் இந்த தாக்கம் போல இருக்கு. அக்கா டப்பு டப்பு டப்புன்னு ஒரு கவுண்ட். இந்த மாதிரி ஈஸியான கேள்விலாம் என்கிட்ட கேட்காம அமைதியா இருந்தா இப்படி வெளில வரணும், இதா இருந்தா இப்படி உள்ள போகணும். எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து தேசிங்கு ராஜா 2 படத்துடைய குழுவினர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. செட்டப் பார்க்கும் போதே நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. செக்மெண்டோடய தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ரெடியா? அதாவது இந்த செக்மெண்ட் எப்படின்னா, இப்ப நான் உட்காந்துருக்கேன்ல, பின்னாடி அவங்க கையில வந்து இந்த 1000 இருக்கு பாட்டில். தட்டினவங்கள கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா அவங்க அப்படியே மாறிட்டே இருப்பாங்க. என்ன ட்ரையல் பீஸா ஆக்கியிருக்காங்க, எலி மாதிரி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீ திரும்பாம இருப்பா, நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, நான் 3 2 1 சொன்னதுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிங்க. கண்ணு மூடுமா? லொச்சக் மச்சக் பச்சக் தானே. 3 2 1. பச்சையா தெரியுது. அவர் கை வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதை எடுத்து மடக்கிறதுக்கு நீ பாரு. இதான் உன் டக்காப்பா. வாங்க. கை இதான் டக்கான்னு. ஒரு பெரிய நன்றி. நல்ல வேளை உன்னை உட்கார வச்ச. 3 2 1. அச்ச மேல பாப்பியா? மூஞ்ச பார்த்து கண்டுபிடிக்க. ஐயோ, எனக்கு மூஞ்ச பார்த்து தெரியலையே. நானே டக்குனு இப்படி நின்னுட்டேன். அதனால சேம் எக்ஸ்பிரஷன். 3 2 1. நீதான் வா. தலையில தட்டுறது போட்டி. சரி, இப்போ வந்து நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிடலாம். பாட்டில பக்கத்துல கொண்டு போயிடலாம். இப்படியா? பக்கத்துல கொண்டு போயிட்டு அடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா ஜோகி மேம் வேற நமக்கு பர்சனல், நம்ம ஃப்ரெண்ட் வேற. அதர் ஸ்டேட் வேற, வீடு வேற போடு. ஓகே, ஜோகி. ஜோகி போலாமா? 3 2 திரும்ப அந்த கண்ண மூடுங்க. 3 2 1. எனக்கே தெரியல. அதாவது எங்க ஹீரோ வந்து வயலன்ஸ்ல ஈடுபட மாட்டார். இல்ல இருக்கு, அது பாட்டில் இருக்கு, ஆனா அடிக்கல. சொல்லல. சொல்லுங்க. முன்னாடி யாரு? இல்ல சாரி, நான் இல்ல. மறுபடியும் உட்கார். One more. உட்கார்ந்து இருக்க போறீங்க. ஒட்டடிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பக்கத்துல போயில ஒருத்தர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்க பாருங்க. கண்ணு அப்படியே கண்ணு பார்க்க முடியல, மயங்கிட்டேங்க நானு. சரியா? இப்ப தப்பா சொன்னா உட்கார்ந்துட்டே இருக்கணும். சொல்லுங்க, நீங்க ஃப்ரீஸ் பண்ணணும். நீங்க யாருன்னா யாருன்னு சொல்லணும். யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. பொறுமையா டைம் எடுத்துங்க. அவுட் ஐடியா. அடிக்கிறது சவுண்டே வரல. எல்லாரும் வினோத்துக்காக மட்டும் மூடி பக்கம் அடிக்கலாம். இப்போ பாரா வலிக்கும். சொல்லுங்க. 3 2 1. நீங்க உட்காருங்க, ஆசையா இருக்குங்க. ஆசைப்படுறாங்க. அடடடடா, சிங்கம் கலை இறங்கிடுச்சு. பழிய நம்ம மேல போட்டுட்டு உட்காரு. அண்ணா 2 மாடல கையில இருக்கு. கேப்ப தாண்டி உள்ள விடணும்னா ஹெவியா இங்க பாருங்க, கையில 2 பால். 2 பால்ல நான் எப்படி சர்ச் பண்ண முடியும்? இப்படி அடிப்பாங்க. யாரு? நான் தான், அவ்வளவுதான். அப்படி சொல்லலாமே. ஓகே. 3 2. அழுத்து சொல்லிக்க போகுது சார், பாத்து. 3 2 1. அடிச்சாதான் சார் திருமணம். கை அப்படி நடுங்குது. 3 2 1. கரெக்ட்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, okay. எனக்கு போயிடலாம் எல்லாரும் அசம்பிளி. டக்குனு கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. மாதிரி தேசிங் ராஜால அந்த எம்ஆடி சாங் போச்சு. ரொம்ப வந்து மூட் அப்செட்டா இருக்கும் போது நாங்க அந்த பாட்டுலாம் கேட்போம், வைபா இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கு அண்ணன் ஒரு டைலாக் ஒன்று போட்டாரு, அது பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஆகி விட்டது. ஆமா, அதாவது மூட் அப்செட்டா இருக்கும் போது மூட் எடுத்து இந்த பாட்டு கேட்பியாடா அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டாரு. அது வந்து எகிரிடுச்சு, பறந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதுல ஆரஞ்சு பழம் தேசிங் ராஜா 1ல, தேசிங் ராஜா 2ல இந்த படத்துலயும் மாம்பழம் திராட்சை பழம், திராட்சை பழம். இந்த இருக்கு, திராட்சை பழம். இருக்கா? எப்படி சார் இது பல கடையில தான் இந்த பாட்டு எடுக்கணுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல இல்ல, சும்மா சொன்னேன், அந்த மாதிரி பாட்டு இல்ல. இல்லையா சார்? சரி, என்ன சார் வருத்தமா? இல்லுக்கு திராட்சை குத்து. சொல்லுங்கக்கா. குக்கிங்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க, ஆக்டிங்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. எப்படிக்கா பல பரிமாணங்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கோம். இருக்கும், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லா விதமான பரிமாணங்களும் காட்டினா தானே வாய்ப்புகள் தொடர்ந்து வரும். எஸ், ஏதோ என்னால முடிஞ்சது அடிக்கடி அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இன்னும் அதை தாண்டி ஒரு இமோஷனல் டச்ன்ற ஒரு பரிமாணத்தை காட்டணும்னு ஆசைப்படுறேன். டைரக்டர் அவர்கள் தான் தொடர்ந்து அதுக்காக மனசு வைக்கணும். அப்ப இதுல ஏதோ இருக்கு. இல்ல, இது வந்து காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சொல்றேன். எமோஷனலா ஒரு மாதிரி பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படின்றது ஆசை. விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆசைப்படுறோம். சிறப்பு. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி நான் பட வேலைகள்லாம் போயிட்டு எப்படி இருந்துச்சு? சிறப்பா ஜாலியா போச்சு படம் ஷூட்டிங். இன்ஃபேக்ட் ஆக்சுவலா எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு படபடப்பா இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் எழில் சார், அவர் நல்ல வெல் நோன் டைரக்டர், இந்த பக்கம் படம் ஃபுல்லா சீனியர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. அதே எனக்கு கொஞ்சம் தூக்கேறி போட்டுச்சு. இப்போ விமல் சார், ரவிமரா சார், எல்லா சீனியர் ஆர்டிஸ்டா. சரி ஓகே, கரெக்டா போனோமா, கரெக்டா நடிச்சோமா, டப்புன்னு வந்துடணுமா, அவங்களுக்கு எந்த டிஃபிகல்டிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாரும் செம்ம சப்போர்ட்டிவ், செம்ம ஜாலி, ரொம்ப ஒரு ஜோவியலா இருக்கும். அந்த செட்டே வந்து செம்ம வைபா இருக்கும். மாதிரி அதே ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பு. நான் நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கோம், நீங்களும் அக்காவும் சேர்ந்து பல வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. போற வரவங்களும் அடிச்சு துவைச்சிட்டு இருக்கீங்க. போட்டு ஆகணும், எல்லாரும் கேட்கறாங்க. நான் டெய்லி ஒரு ரீல்ஸ் போட்டுறது. சூப்பர். படத்துல எப்படி வந்து கேஸ்ட் ஆனீங்க? எப்படி இந்த வாய்ப்பு வந்தது? அது இது எனக்குமே ரீல்ஸ் திடீர்னு அவங்க டீம் கால் பண்ணி இது மாதிரி தேசிய ராஜா 2ல பண்ண போறீங்க. நாங்கள் ஹாப்பி. எனக்குமே போனால் அதுக்கேற்ற மாதிரியுமே பிரதர் பெரிய ரவுடினா, நான் ஒரு சின்ன ரவுடி. டான் குட்டி ரவுடி அவனு கொடுத்துருக்காங்க. குட்டி டான் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக நல்லா வந்தது. இப்போ நான் கேள்விப்பட்டதுன்னா, இப்போ வினோத் அண்ணா ஒரு படத்துல கேஸ்ட் ஆறாங்கன்னா, கதை, என்னுடைய போர்ஷன், வெயிட்டேஜ் இதெல்லாம் இருந்து கேரவன் இப்பெல்லாம் இருந்தா தான் நடிப்பேன்ற மாதிரி. அப்படி எனக்கே புதுசா இருக்கு. வினோத்தனுக்கே புதுசா ஏன்டா ஆரம்பிக்கும் போதே அவன் கேரியர் க்ளோஸ் பண்றீங்க? நியாயமா உனக்கு? வினோத்தனுக்கே புதுசா இருக்கு. யார் சொன்னது? யாரு? வினோத் தம்பி விக்கி சிவா. அவனா சொன்னா அவன் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. சும்மா போடுறதுதான். நீ யாராவது போட்டு விட்டு இதுக்கப்புறம் யாரும் கூப்பிட போட்டுருவாங்க. கேரவன் இல்லாம நடிக்க மாட்டாரு. கேரவன் இல்லாம நடிக்க மாட்டாரு. காரே வேணா யூஸ் பண்ணுவாங்க. சின்னதா ஒரு வார்த்தை இடம் கொடுத்தா. சொல்லுங்க, இந்த படத்துல எப்படி அந்த ஷூட்டிங் ப்ராக்ரஸ்லாம் எப்படி போச்சு? ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாருக்கிட்டுமே காம்பினேஷன் கிடையாது, அண்ணன் கூட இருந்துச்சு. அப்புறமா இவங்க சுவாமிநாதன் அண்ணன், அப்புறம் கோதண்டம் அண்ணன், புகழ் கூட இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சு. ஒரு நம்ம சீனுமே நல்லா ஒரு கெட்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5 பேர் பேசிட்டு இருக்கோம். ஜூஹி ஃபர்ஸ்டே அவங்க தான் கேட்டுருக்கணும்ல, நீ அப்படி மைண்ட் மாதிரி தெரியாம இந்த பக்கம் அப்படி போயிட்டேன். ஆக்சுவலா அப்படி போயிருந்துக்கலாம். ஓகே, டைரக்டர் சார்ல இருந்து வந்துட்டேன். இப்படியே போயிருந்துக்கலாம். சிறப்பு. ஓகே, சொல்லுங்க ஜூஹி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஜூஹி தானே? ஜூஹி. ஓகே, கரெக்ட்டா. ஓகே பெர்ஃபெக்ட். அதை கேட்க வந்தீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது. நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல முதல்ல நீதான். இல்ல நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்தோன்னே இன்னும் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க, பதில் சொல்றாங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாதான் அடுத்து ஏதாவது தம்ப்நெயில்ஸ்க்கு, ஏதாவது கட் வீடியோஸ்க்கு எல்லாரும் தமிழ்ல தான் சுத்துறாங்களோ. ஏன்னா என் தமிழருக்கு நெயில் வேணா கட் பண்ணி கொடுத்துட்டா. ஐயோ மதுரை முத்தண்ண காமெடி. முத்தண்ண அப்படின்ற மாதிரி. ஓ ஆமா, அவருக்கு ஒரு போஸ்டர் அவர் கூட காம்பினேஷன் நடிச்சதாப்பா இது வந்துச்சு. ஒரு ரீலும் பார்த்தேன். சுவாமிநாதன் இருப்பாரு, இது மாதிரி வந்துட்டு சந்தேகம், யார் இது மாதிரி ஏதோ ஒரு காணாம போயிட்டு சந்தேகம் பண்ணுவாங்க, இவங்க வந்து பிரெக்னென்ட் அப்படின்னு சந்தேகம், யாரு மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரீல் பார்த்தேன். பயங்கர வைரலா போச்சு. சொல்லுங்க, டக்குன்னு ஆஃப் ஆயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்து, சேர்ஃபுல்லா இருந்து. ஃபர்ஸ்ட் மூவி தானே, அப்போ கொஞ்சம் டென்ஷன் இருந்து, பட் சார் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து. இப்போ இந்த இயக்குனரோட இந்த வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குல்ல சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முன்னாடி இந்த லெஜெண்டரி டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ படம் எடுக்கும்போது அது இப்போ இருக்க ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது, ஒரு டாக்ஸ் போயிட்டே இருக்கு. இப்போ வரவங்களாம் அப்படியே டெபியூ டேரக்டர்ஸ் எல்லாமே பல்ஸ் பிடிச்சிடுறாங்க, ஈஸியாக வந்து என்ன தேவை கொடுத்துட்றாங்க, தப்பிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் படத்தில் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. நீங்க இது எப்படி சார் பாக்குறீங்க? லெஜெண்டரி டேரக்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு மேக் அ குட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரியா? சொல்ல முடியாது. அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணும்போது சில சமயம் அது ஃபெயிலியர் ஆகும். அது அவங்க ஈஸியான வந்து கண்டென்ட்டை தொடர மாட்டேங்கிறாங்க.
டஃப்பான கண்டென்ட்டை தொடுறாங்க. ஸோ அப்போ அதில் சிக்கல் வரும். அவங்க ஈஸியாக தொட்டா ஜெயிச்சிருவாங்க. எஸ், அவங்க களம் அப்படி, அவங்க களம் அவங்களுக்கு இது. ஸோ டஃப்பாக ஒரு விஷயத்தை தொடும்போது அவங்க தோக்குறாங்க. சில சமயம் தோக்குறாங்க, பட் அது தோல்வின்னு எடுத்துக்கூடாது. அடுத்த ஒரு அவங்க நினைச்சா அவங்க வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் கமர்ஷியலாக பண்ணிட்டு போயிடலாம் அவங்க. ஸோ அதை மீறி அவங்க பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அந்த சறுக்கு வருது அது. ஸோ நெக்ஸ்ட் மூவியில் அவங்க அதை பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் அவுட் அண்ட் அவுட்டாக ஒரு காமெடி ஃபிலிம்னு எழுதும் போது ரைட்டிங்லையும் ஸ்க்ரீன் பிளேலையும் இருக்கும்போது அந்த தொய்வு ஏற்படக்கூடாது, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சுக்கணும், இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீனை ஒரு கேப் வச்சுட்டு ஒரு காமெடி வந்து எலிவேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நிறைய மண்டுக்குள்ள ப்ரெஷர் இருக்கும்ல சார். அதை எப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை ஒரு படத்துலையும் அந்த ஒரு காமெடி சீன்ஸ்ன்றது ஒன்று மைனூட்டாக தெரியுது, அது மார்க் பண்ணுற மாதிரி. அது எப்படி சார் நடக்குது அது உங்களோட படங்களில்? கண்டென்ட்டாக நம்ம பேசும்போது யோசிக்கும் போதே வந்து அந்த ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து காமெடி ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் ஆகணும். ஸோ அப்படி இல்லைன்னா அதில் என்னென்ன பண்ணால் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டு அந்த பண்ணுறது வந்து கதைக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ ஒரு சீனுக்கும் அடுத்த சீன் வருதுன்னா சம்மந்தம் இல்லாமல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா காமெடியாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு ஷோ மாதிரி ஆகிப்படுவது. ஸோ அது இருக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்திருக்கோம், சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோம். அந்த ஸ்க்ரீன் பிளேல பண்ணுற ஒரு 50 சீனும் 55 சீனில் ஒரு 40 சீனாவது காமெடி சீனாக இருக்கணும். ஸோ அந்த 40 சீனும் வந்து நம்ம அந்த மூடில் பண்ணிட்டு போகணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். காமெடி படம் பண்றது கஷ்டம், டஃப்பான ஒரு இது, ரொம்ப டஃப்பான இதுதான். ஏன்னா நார்மலா ஒரு சீன் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஒவ்வொரு சீன்லயும் காமெடி இருக்கணும் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் என்ன மூட்ல இருக்கு, நம்ம பண்ற காமெடியும் அந்த சப்ஜெக்டும் மெர்ஜ் ஆகணும். திடீர்னு ஆக்ஷன் வரும், அதுக்குள்ள காமெடி படத்துல ஒரு ஆக்ஷன் வரும். ஆக்ஷன் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 2 சீன் வந்து நீங்க வந்து காமெடி பண்ண முடியாது. நீங்க ஆக்ஷன் மூடுக்கு போறதுக்கே முன்னாடி 2 சீன் வந்து செட் பண்ணணும். ஆக்ஷன் மூடுக்கு 2 சீன் செட் பண்ணணும், அப்புறம் ஆக்ஷன் வரும். ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க காமெடி பண்ண முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் மைண்ட் பண்ணி தான் நீங்க ஸ்கிரீன் பிளே பண்ண முடியாது. இவ்வளவு ஒர்க் இருக்கா சார் ஒரு படத்துல? எப்ப நார்மலா ஒரு படத்தை போற போக்குல வந்து சொல்லிடுறாங்க படம் உட்கார முடியல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் சோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் பிகைன் ஒரு சீன் பின்னாடியும் அப்படின்னும் போது சொல்லும் போது பிரமிப்பா இருக்கு. அண்ணா அடுத்தடுத்த படங்கள் இப்போ பேக் டு பேக் ரிலீசஸ் வந்துட்டு இருக்கு. ஓம்காளி, ஜெய்காளி பாக்குறோம், அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு 6ஆம் தேதி ஒரு படம், இப்படின்னே போயிட்டே இருக்கு. எப்படி நான் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்களே நான் 2025ல? ஜூலை 11 ஆமா, அடுத்த மாசம். அதை விட்டவர். ஆமா, இல்ல அது வந்து அப்படியே அப்கமிங். அப்புறம் அடுத்துன என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. எப்படி என்ன மாதிரி களம்ண்ணே? 7ஆம் பொருத்தம்னு ஒரு மாதிரியான நான் சொல்ல பிரமிச்சு போயிடுவேன். ஒன் வேர்ட் क्वेश्चंस போயிட்டு இருக்கு அவர் நினைக்கிறாரு. லென்த்தா கேள்வி கேளு, அப்ப ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணுவார். அப்ப எப்படி கேட்டாலும் அதான் பதில். அவர் ஒரு திருவள்ளுவர் மாதிரி, திருக்குறள் மாதிரி அவர் பேசுறாரு. 2 அடியில. ஆமா, அர்த்தம் அவ்வளவு இருக்கும். அண்ணா வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்குண்ணே. அடுத்து என்ன பண்ணணும் போது முடங்கி எனக்கு ஆமாண்ணே நான் கேட்டுறேன், நான் லைஃப் லெசன் கேட்டுறேன். முடங்கி உட்காந்துடுறேண்ணே ஒரு ஓரமா. வீட்டுல கேட்கறாங்க ஏன் அமைதியா இருக்குன்றாங்க. தனிமை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி நான் வெளியில வர்றது? இந்த தனிமையெல்லாம் தள்ளி விட்டுட்டு இனிமையா வெளில வந்துடும். தனிமை, இனிமை, புதுமை, புதுமை, ரொம்ப பழமை. எப்படி நான் 2 அடி சொன்னீங்க, 2 வார்த்தையில முடிக்கிறாரு. எப்படி ஏதாவது ப்ராக்டிஸா இல்ல ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் போது நம்ம இமயமலை டிரான்ஸ்ஃபர் போயிட்டு வருவோம் அப்படின்னும் போது ஒரு கிடைக்கும் அப்படின்றது எப்படி? நீங்க பக்கத்து தெருவுக்கு போயிட்டு எப்படி? பக்கத்து தெருவில் இங்க இருந்தே தான் சொன்னேன். அசிங்கப்பட்டாரா? ஆனா ஒரு நிமிஷம் கண்ணாடி மட்டும் கழட்டுங்களா, நான் பயமா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணே. இப்ப வாழ்க்கைக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து ஜெயிக்கணும், ஓடணும்ன்ற ஒரு வெறி இருக்குல்ல நிறைய பசங்க, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். உங்களை எப்படி ரீச் பண்ணணும்னு கேக்குறாங்க. என்னவா? எதுக்கு படங்கள் கதை சொல்றது? நிறைய அண்ணன் விமலனை வச்சு ஒரு படம் பண்ணணும், நாங்களும் அடுத்த கட்ட போகணும்னு நிறைய ஆசைப்படுவாங்கல்ல, வேற ஒரு ஜானர்ஸ்ல அண்ணனை காட்டணும் அப்படின்றதுக்கு. இல்லை, அது மாதிரி நான் கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், வரவங்கள்ட்ட கதை கேட்டுட்டு இருக்கேன். அதில் எது நமக்கு என் கதாபாத்திரத்துக்கும் கதையும் கதாபாத்திரமும் செட் ஆகி பொருந்தி வருதோ அந்த கதைகளை ஓகே பண்ணிவிட்டு. சூப்பர்ண்ணா. இதாவது இந்த ஒரு ஹீரோயின் 2 ஹீரோயின் பாட்டு இருந்தால் தான் பண்ணுவேன். கதை நல்லா இருக்கணும், என்னோட கதாபாத்திரம் நல்லா இருக்கணும், ஒரு புது கண்டென்ட்டாக இருக்கணும். இப்போ உள்ள இந்த ஜென்சி ஆடியன்ஸ் அதுக்கான புது கண்டென்ட்டாக இருக்கணும். அது மாதிரி அப்பப்போ ஒரு காமெடி படமும் நல்லா பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பேக் டு பேக் நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. தேசிங் ராஜா 2 எவ்வளவு ஸ்பெஷல்? எனக்கு வந்து எழில் சார் கொடுத்த 5வது பட வாய்ப்பு இது, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தேசிங் ராஜா 1 பார்த்துட்டு நான் அவ்வளோ
எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப அந்த காமெடி காலம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாரோட படத்துல நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து வேலைக்காரதுரை பண்ணேன். அடுத்தடுத்து பண்ணிட்டேன். இப்போ தேசிங்கராஜா 2 நான் ஆசைப்பட்ட அந்த படத்துல பார்ட் 2ல நான் நடிக்கிறேன் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வெயிட்டிங்ல இருக்கோம் எப்போ ரிலீஸ் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ சொல்லுவாங்கல்ல சீக்வல் அதோட இருக்குன்னா அதோட கனெக்டிவிட்டி இருக்கும்ன்றாங்க, அது மாதிரி இருக்கா படமா? படம் இல்ல தேசிங்கராஜா 1க்கும் 2க்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல, கம்ப்ளீட்டா வேற. ஓகே, அதுல உங்களோட கதாபாத்திரம் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் வைப் ஆயிடும். ஆஸ் யூஷுவல் காமெடி தான். மதுரை முத்து சார் கூடவே சேர்ந்து ஃபுல்லா காமெடி பண்ணிருக்கேன். நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதான் இந்த தாக்கம் போல இருக்கு. அக்கா டப்பு டப்பு டப்புன்னு ஒரு அப்ப இந்த மாதிரி ஈஸியான கேள்விலாம் என்கிட்ட கேட்காம அமைதியா இருந்தா இப்படி வெளில வரணும், இதா இருந்தா இப்படி உள்ள போகணும், படத்துல என்ன இருக்கு இந்த கதை, இந்த மாதிரி கேள்வியா கேட்க வேண்டியன. இல்லண்ணா, ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேட்டாலும் நீ பதில் சொல்லிட்டாலும் அப்படின்னு நினைக்கிறப்பல தான். இல்ல ஏன் தெரியுமா, இல்லண்ணா ஏன் தெரியுமா சொல்றேன், கேலக்ஸி ஸ்டார்ன்னு சும்மா சொல்ல உங்களை விண்வெளி நாயகனா வச்சிருக்கோம் நாங்க. அப்ப நீ இந்த இன்டர்வியூ விண்வெளியில வச்சுக்கோ. நம்ம இதுல போடவே இல்ல. போடுறீங்க கண்டிப்பா போடுறோம். கேலக்ஸி ஸ்டார் தானே சார்? சரி, எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், எல்லாத்துக்கும் ஒரு டைட்டில் நீங்க ஒர்க் பண்ணிருப்பான்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரு மாஸ் இன்ட்ரோ கார்டு வருது சார். அது மாதிரி இப்ப அண்ணனுடைய படங்கள்ல அது இதுன்னு கட் பண்ணி ஒண்ணு பண்ணா ஒர்க் ஆகும் சூப்பரா. டைட்டில்ல போட்டுருவோம் சொல்லிட்டு கேலக்ஸி ஸ்டார். கேலக்ஸி ஸ்டார் என்று அழைக்கப்படுவார். விண்வெளி நாயகா. அந்த அளவுக்கு இல்லப்பா. சரி, அங்க போப்பா, வேற பேச்சு. ஓகே ஓகே. பேபிமா நீ அங்கதான் நல்லா கொஞ்சம் கேள்வி கேட்ப. பேபிமாங்கிற, ஸ்வீட்டிங்கிற, டார்லிங்ன்ற. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசினா அவங்களுக்கு நியாயமா பேபிமாங்கிறது என்னோட டாக்லைன், அது எடுக்கப்படாது. அடுத்த படம் பேபிமா தானே, இதற்கு தானே. அப்படியா? ஓ ச்சே, இவங்கிட்ட போய் சொன்னோம். ஐயோ கக்கிட்டோமே. எங்களுக்கு வந்து எப்பவுமே அட தேனடா அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். சொல்லுங்க, லைக் நீங்க படத்தை பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும், யாரும் சொல்லிடாதது சொல்லணும். படம் ஃபுல்லா காமெடியா, பட் என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் அழுது அது மாதிரி ஏதாச்சும் இருக்கு 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 இருக்கு. அவங்க போர்ஷன் வந்து ஃபுல்லா இமோஷனல். ஓகே, எந்த நம்மளுக்கு அவங்க தான் அவேவா இருப்பாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அவங்க வந்து இப்ப இங்க யாரும் காம்பினேஷன் இல்ல, நானும் அவங்க மட்டும் தான் காம்பினேஷன் இருந்தது. வேற யாருமே தெரியாது. ஓ, அப்ப உங்க சீக்வென்ஸே 2 பேருக்கும் அந்த சீன் தான், இவங்க எல்லாம் யாரு கூட நடிக்கல. ஆமா, யாருமே அவங்க 2 பேர் தான். 2 பேர் தான் பிரிச்சு உட்காருச்சுங்க. அவங்க காம்பினேஷன் எப்படி? அப்ப 2 பேருக்கும் அந்த ராப்போ எப்படி செட் ஆச்சு? பேசி 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 அந்த டைம் எனக்கு தமிழே தெரியாது, மலையாளம் பேசும். இவ்வளவு கியூட்டா தமிழ் பேசுறாங்க. அப்ப எனக்கு என்னன்னா இவங்க நிறைய கியூட்டா புரியல. இல்ல தமிழ் இப்ப அழகா பேசுறாங்க, அப்ப எவ்வளவு கொஞ்சி தமிழ் பேசிட்டு இல்லப்பா, இந்த படம் ஆரம்பிச்சது 2 பேரும் தனித்தனியா உட்கார்ந்தது இன்னைக்கு தான் பாக்குறேன். அப்படியா? நீங்க அப்ப அந்த கெமிஸ்ட்ரி தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆச்சு? ஆரம்பிச்சோம். இவங்க நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நான் கேமரா இருந்து, செம்ம திட்டுலாம் வாங்கியிருக்கேன் நானா. அதாவது எனக்கும் இப்ப நானும் விமல் சார், ஜூஹியா, பூஜிதா எல்லாம் ஒன்னா ஒரு சாங் டான்ஸ் ஆடுறது. இந்த பக்கம் பார்த்தா பூஜிதாவும் விமல் சாரும் செம்ம கெமிஸ்ட்ரியில ஒன்னா கட்டி பிடிச்ச டான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா இல்ல சார் சொல்றத பத்தியா நல்லா கட்டி பிடிச்சி நல்லா கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. இவங்க என்னடானா இவங்க ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்றாங்க, நான் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்றேன், இந்த பக்கம் கேமராமேன் சார் போட்டு திட்டுறாரு. நீ ஜனா ஒன்னு ஆடுங்க. நான் சொன்னேன் ஜூஹி டான்ஸ் ஆட்டு சொல்ல, ஜூஹி கொஞ்சம் பக்கத்துல வந்து ஆடுங்க ஜூஹி, கேமராமேன் திட்டுறாரு ஜூஹி. கேட்கவே இல்லை, அவங்க வைப்ல இருக்காங்க, ஃபுல் வைப்ல ஆட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டேக்ல பார்த்தா வந்து இந்த பக்கம் கேமரா இந்த பக்கம், இவங்க என்ன எனக்கு ஓவர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன காட்டுமா அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டு எனக்கு உழுகுது. நான் சொல்றேன் ஜூஹி கேமரா லெஃப்ட் சைட்ல இருக்கு ஜூஹி, கொஞ்சம் பார்த்து ஆடுங்க ஜூஹின்னு சொல்ல, கேமரா முடிச்சிட்டு ஜனா நீ வந்து ஓலை பண்றீங்க ஜனா. சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார், நானா சார் ஓலை பண்றேன், அது அவரே ஓலை பண்றாங்க சார் சொல்றேன். ஐயோ அவங்க பிடிச்சி அதுக்கப்புறம் இங்க வந்து நிப்பாட்டி இங்கே ஆடு, இந்த 4 சக்கரத்துக்குள்ளதான் நீ ஆடணும்னு சொன்னேன் நான். அந்த மாதிரிதான் முதல் படத்துல நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்கீங்க. சாரி தெரியுது உங்களுக்கு. சோ நிறைய விஷயங்கள் ஜாலியா கலகலப்பா இந்த இன்டர்வியூ போச்சு. தேசிங்கராஜா 2 ஜூலை 11th ரிலீஸ், தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. பயங்கர ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். ஜாலியா வயிறு குலுங்க சிரிச்சு நிறைவா போகலாம். ஓகே, சோ கேலக்ஸி ஸ்டார் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஜூலை
11 உலகமெங்கும் தேசிங் ராஜா 2 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் சிரித்து கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக இருக்கிற ஒரு நல்ல படமாக இருக்கும். எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. इति सीता चरितम् इति सीता